மூணாறு சரித்திரத்தில் இருந்து மறைக்க முடியாத 14 மாணவர்களின் மரணம். மூணார் KL16 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். மூணாறில் 41 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த அந்த பயங்கர விபத்தை மூணாறு சரித்திரத்தில் இருந்து மறைக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. 1984 நவம்பர் 7ஆம் தேதியன்று காலை 11:30 மணியளவில் மூணார் ஹைரேஞ்ச் கிளப்பின் அருகில் இருந்த ஆடுபாலம் இடிந்து விழுந்ததில் 14 மாணவர்கள் உயிரிழந்தனர். பள்ளி இடைவேளையின் போது ஹைரேஞ்ச் கிளப் மைதானத்தில் ஒரு ஹெலிகாப்டர் இறங்கியது. அதை அருகில் காண ஆர்வமாக மாணவர்கள் ஆடுபாலம் நோக்கி ஓடிச் சென்றனர். ஆனால் அதிக மாணவர்கள் அப்பாலத்தின் ஒரே பகுதியில் குவிந்ததால் பாரம் தாங்க முடியாமல் இடிந்து ஆற்றில் விழுந்தது. இதில் மாணவர்கள் அனைவரும் முதிரப்புழா ஆற்றில் விழுந்தனர். பாலம் இடிந்து ஆற்றில் விழுந்ததில் 14 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இவர்களின் எதிர்பாரா மரணத்தை மூணாரின் மறக்க முடியா சரித்திர நிகழ்வாக கொண்டு எல்லா ஆண்டும் அந்த துயர நாளை நினைவு கூறும் தினமாக இன்று வரை அனுசரிக்கப்பட்டு வருகிறது. மூணார் GVHSS பள்ளியின் மாணவர்கள், ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள் ஆகியோர் பாலம் இடிந்த இடத்தில் அமைக்கப்பட்ட நினைவு சின்னத்தில் மெழுகுவர்த்தி ஏற்றி மலரஞ்சலி செலுத்தினர். விபத்தில் மரணமடையாமல் இருந்திருந்தால் மாணவர்களுக்கு இப்போது 54 முதல் 56 வயது இருந்திருக்கும். ஆனால் பள்ளி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உறவினர்களுக்கும் அவர்கள் இப்போது வரை குழந்தைகள் தான் என மனதில் கொண்டு எல்லா வருடங்களும் அவர்களுக்காக மிட்டாய், நெல்லிக்காய், வளையல்கள், ரிப்பன்கள், பிடித்தமான உணவுகள் உள்ளிட்டவைகளை வைத்து மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்வில் பள்ளி தலைமை ஆசிரியர் டாக்டர் S. ஜெயலட்சுமி, பள்ளி முதல்வர் R. லட்சுமி, பழைய மாணவர் சங்க தலைவர் MJ பாபு ஆகியோர் நினைவுரைகள் வழங்கினர். தொடர்ந்து இணைந்திருங்கள் மூணார் KL16 நியூஸுடன். நான் உங்கள் சுதீஷ் சுப்பிரமணி. நன்றி.